சைக்காலஜியில் வைல்ட் ஹார்ஸ் எஃபெக்ட் அப்படின்னு ஒரு கான்செப்டை சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா, ஆப்பிரிக்கன் காடுகளில் இருக்கக்கூடிய அந்த குதிரையை வந்து ஒரு வௌவால் கடிக்குது. அது ஓடும்போது அதனுடைய முதுகில் உட்காந்து வௌவால் வந்து கடித்து ரத்தத்தை குடிக்குது. அந்த குதிரை என்ன பண்ணுது, வேகமாக ஓடிக்கிட்டே இருக்குதான். ஓடி 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 எக்ஸாஸ்ட் ஆகி கடைசியில் கீழே விழுந்து அந்த குதிரையானது இறந்து விடுது. ஆனால் ஆக்சுவலி அந்த வௌவால் குடிச்சிருக்கிற ரத்தம் பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். ஆனால் அது இறந்ததற்கு காரணம் அந்த வௌவால் குடித்த ரத்தத்தினால இல்லை. அது ஓடி எக்ஸாஸ்ட் ஆகி டயர்ட் ஆகி கடைசியில் அதனால் ஃபர்தராக அதனால் ஓட முடியல அப்படின்ற கான்செப்ட்னால அது இறந்து விடுது. அதுபோல் தான் நண்பர்களே, ஒரு கப்பல் வந்து பார்த்திங்கன்னா அந்த கப்பலை சுற்றி தண்ணி இருக்கும். அந்த தண்ணியினால் அந்த கப்பல் மூழ்கிறது இல்லை. ஆனால் அந்த கப்பலுக்குள்ளார ஓட்டை ஏற்பட்டு அதில் வரக்கூடிய தண்ணியில் மூழ்கி தான் அந்த கப்பலானது கடலில் மூழ்குது. அதுபோல் வாழ்க்கையில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய விஷயங்கள் 10% தான். ஆனால் 90% அதுக்கு நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து தான் அந்த அந்த விஷயமே அமைய போகுது. அதனால் வெளியிலேருந்து வரக்கூடிய கவலைகள், பயம், அது போன்ற ஒரு விஷயங்களை நம்ம எமோஷ்னலாக கையாளாமல் அதை எப்படி வந்து நாம் சாதுரியமாக கையாளணும் அப்படின்னா, அதுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் ஒரு அவேக்னிங், ஒரு ஆன்மீக விழிப்புணர்வு நமக்கு இருந்ததுன்னா அதை நம்மளால் திறம்பட கையாண்டு அதிலேருந்து நம்மளால் கண்டிப்பாக மீள முடியும்.